ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, திங்கக்கிழமை என்னுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வீடியோ எடுக்கிறப்போ 4 மணியிலிருந்து நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் என்னுடைய டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி பொண்ணை வந்து பால்வாடி கூட்டின்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் அவளை சாப்பிட வச்சு தூங்க வச்சு, அவளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா யானையில் போட்டு ஆட்டணுன்னா தூங்கிடுவா. அப்படி இல்லை அப்படின்னா அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிட்டு இருப்பாள். இல்லைன்னா எதனா நானும் அவள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பேன். விளையாடிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே தான் ஈவினிங் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். அதாவது வேலை செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 4-4:15 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் 4 மணி ஆனதுமே ஒரு டீ போட்டு குடிச்சிடுவேன். டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியே உக்காஞ்சிக்கிட்டு சில்லுன்னு காற்று, மழை நின்றுடுன்னு பார்த்தா நிற்க மாட்டேங்குது. காற்று மட்டும் நல்லா சில்லு சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காஞ்சி டீ குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பஸ்ஸு ரொம்பவுமே லேட்டாக போயிருந்தது. 3:30 மணிக்கு போக வேண்டிய பஸ்ஸு 4:15 மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் போச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஸ் எல்லாம் பார்த்துட்டு உக்காஞ்சின்னு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்கில் வாசலில் கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் தான் கூட்டிகிட்டு இருந்தேன். நானும் குட்டி பொண்ணு 2 பேரும் தான் சேர்ந்து வாசலை கூட்டி விடுமே. அவங்க இன்றைக்கி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால நான் மட்டும் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். எனக்கு துணையாக வந்து இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருக்க முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்துடும், அப்படி இல்லைன்னா நாய்ங்க வந்துடும், இல்லைன்னா குட்டி பொண்ணு 3 பேரும் சேர்ந்து ஒன்றா அலப்பறை பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் வந்துட்டாங்க குட்டி பொண்ணு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. தொடப்பு தேய்த்ததுமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சின்னதாக ஒரு கட்டை தொடப்பு இருக்குது, அதை வச்சு அவங்க பெருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் அவங்க தொடப்பு தேய்த்து பெருக்கின்னு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இந்த கோலமாவு டப்பாவை எடுத்துட்டாலே போதும், நான் போட போகிறேன்னு அலப்பறை பண்ணிட்டு வந்துடுவா. நடந்து போயிட்டுருக்கா பாருங்கள் அந்த தொடப்பத்தை எடுத்துன்னு வந்து அவள் வளர்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நீ அந்த சைடு வளர்க்குமான்னு சொல்லிட்டு அவளை அந்த சைடு விட்டுட்டு நான் வந்து இந்த சைடு எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டேன். மொத்தமாக கூட்டி விட்டுட்டு எப்போ தான் தரை நல்லா காஞ்சி சாணி போடுவோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பாசை பிடிச்சாப்புல இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக நல்லா காஞ்சாதான் சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஈரத்துலேயே சாணி போட்டோம்னா இன்னும் கசகசன்னு ஆகி ஒரு மாதிரி வழுக்கி இழுக்கி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கோலம் போடுற இடத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன். இது ஒரு 2 வாரமாகவே அப்படி தான் போட்டுட்ருக்கேனே. கார்த்திகை தீப தண்ணி கூட சாணி போடலை, வெறும் தண்ணியை தான் தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது தரை, பாசை பிடிச்சி போய் இருக்கிறதுனால கொஞ்சமாக சின்னதாக ஒரு சொம்பில் மட்டும் எடுத்து தண்ணி கோலம் போடுற இடத்துக்கு மட்டும் தெளிச்சிட்டு அதை பெருக்கி விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் காயும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பெருக்கி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். குட்டி பொண்ணு அவங்க அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் சொம்பு எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி கோலம் போடலான்னு நினைப்போம், அது ஒரு மாதிரி வந்துடும். அப்படி தான் இன்றைக்கும் இந்த குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு பெருசாக அழகாக கலரெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ கைக்கு வந்தது, அதுவும் குட்டீஸாக தான் கோலமே போட முடியும். சரின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என் கூட சேர்ந்துக்கின்னு அவங்களுமே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கலர் மாவில் கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்படி இப்படி நான் பண்ண போகிறேன் நீ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அலப்பறை பண்ணுறதுனாலே நான் சிம்பிளாக ஏதாச்சும் போட்டு விட்டுலாம். ஈவினிங் தானே, காலையில் டைம்னால கொஞ்சம் பெருசாக போடலாம். அப்படி இல்லைன்னா அத்தை போட்டு விட்டுருவாங்க. கோல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால காலையில் வாசல் தொளிச்சு கோலம் போடுறதில்ல, அதுவே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா காலையில் சாணி தொளித்து பெருசாக அழகாக வாசலுக்கு கோலம் போட்டுட்டு மற்ற வேலை பார்க்குறப்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வரும் அதனாலேயே கோல்ட் ஆகிட்டு இருக்குது. காலையில் எழுந்தோம்னா சரியான பனி பெய்யுது அப்படின்றதுனால காலையில் வாசல் கூட்டி கோலம் போடுறதில்ல. நான் தான் வாசல் தெளித்து கோலம் போட மாட்டேன். ஆனால் அத்தை வந்து வாசலுக்கு
செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் கொஞ்சமாக சாணி கரைச்சி தெளித்து கோலம் போட்டுருவாங்க. சின்னதாக தான் போடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டுட்டு சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் குங்குமம் கலந்து வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரு ரெட் கலரு போட்டுட்டு இருந்தேன். இந்த குட்டி பொண்ணு மாதிரி என் கூட சேர்ந்துங்கன்னு அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவள் அலப்பறையை தாங்கிக்கிட்டு அது குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காய வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் காய வச்சுருந்தேன். ஒரு சில டைமில் ஈவினிங்கில் குளிக்கலாம். ஒரு சில டைமில் எதனா வேலை இருக்குது எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா மட்டும் காலையில் குளிச்சுக்குவேன். சரின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு மக்காச்சோளம் நல்லா வேய்ச்சி விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு ரொம்பவுமே சூப்பராக எலசியாக இருந்தது காய். அதை நான் ஒன்று சாப்பிட்டேன், குட்டி பொண்ணு ஒன்று சாப்பிட்டுட்டு அத்திக்கு 2 வச்சுருந்தோம். நானும் சாப்பிட்டுட்டு குட்டி பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பூஜை ரூமில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பூ அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க. தினமும் ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு 3 நாள் எடுத்துகிட்டு வந்த பூ அப்படியே இருந்ததுன்றதுனால சரி எல்லாத்தையும் இன்றைக்கி பூஜை ரூமில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது கட்டின பூ தான், சாமந்தி பூ. ரொம்ப இதுவாக இல்லாமல் தூரமாக கட்டி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா சாமிங்களுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு சின்னதாக ஒரு ரோஸ் மட்டும் சென்டராக வச்சு விட்டுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரோஸ் பூவெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூமை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே குட்டி பொண்ணு ரோஸ் பூவெல்லாம் நான் எடுத்து போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது குட்டி பொண்ணு எடுத்த வீடியோ தான். எப்படி எடுத்துருக்கா பாருங்கள். ஆட்டி எடுத்துகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து அழகாக வழுக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ரிலாக்ஸாக உக்காந்துன்னு இருப்பேன். உக்காந்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி டின்னர் தோசையும் வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது, ரசம் கொஞ்சம் இருந்தது, காலையிலேயே செஞ்ச இந்த பொரியல் கொஞ்சம் இருந்தது, வாழைத்தண்டு பொரியல். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அத்தை இன்றைக்கி ஜாதி மல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நேற்று பூ அப்படின்றதுனால சரி உடனே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணு 2 பேரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் குட்டி பொண்ணுக்கு கொஞ்சம்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அழகாக ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஜாதி மல்லினாலே அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த வாசனை தான் ஒத்துக்காது, தலைவலி வந்துடும். அதனால் அந்த பூ நைட்டில் கட்டிட்டு மறுநாள் காலையில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கின்னு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஜாதி மல்லிப்பூ வச்சுட்டு ஒரு ஆசைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சூப்பராக இருந்தது ஜாதி மல்லி. ஆனால் இது நேற்று பூ அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கங்கே கலர் மாறிட்டு இருந்தது.